போது பகவானை படைத்த படைப்பால் நான் ஒரு மானிடவன். அதிலே எனக்கு 2 கரங்கள் உண்டு. கரங்கள் உண்டா? 2 கரத்திலும் வலது கரத்திலே 5 விரல் இருக்கு. 5 விரல் இருக்கா? இந்த 5 விரலுக்கும் 5 வரங்களை தந்தால் போதும் ஐயா. 5 நல்ல விரலாதிலே ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை உம நினைத்து அகிலமெல்லாம் நீட்டினாலும் அக்கினியா எரிய வேணும். பாம்பு விரல் எடுத்து பகவானை உம நினைத்து பார் உலகம் நீட்டினாலும் அது பஸ்பமா எரிய வேணும். பச்சை மரத்தில தொட்டாலும் பத்தி தீ பிடிக்கணும். மோதிர விரல் எடுத்து முக்கணரே உலகம் நீட்டினாலும் போதித்து பிடிக்கணும். சுண்டு விரல் நான் எடுத்து சுக்கே சவும நினைத்து சூழ் உலகம் நீட்டினாலும் சுக்கு சுக்கான இருங்கணும். முண்டு விரல் நான் எடுத்து முக்கணரே எந்த திசை யாரை நான் தொட்டாலும் அது எரிந்து தனலாக வேணும். யாரை நான் தொட்டாலும் எரிந்து தனலாக வேணும். இப்படி 5 விரலுக்கும் எனக்கு அக்கினி வரங்கள் போதும். அப்ப ஆண்டவன் பார்த்தாரே, அரக்கா 12 வருஷமா தவம் இருந்த அங்கிருந்து வந்த ஒண்ணு வேண்டாமனே கடுகு சிறுசு மிளகு சிறுசுன்னு சத்தியம் பண்ண சொன்ன. இப்ப அக்கினி வரம் கேக்குறீங்க, வாழ வரம் கேப்பன்னு பார்த்தா சாக வரம் கேக்கியப்பா. மகனே வல்லரக்கா வாழ வரங்கேளு. வாழ வரங்கேளாது, இருக்க வரங்கேளு, இறக்கும் வரங்கேளாதே. ராவணால் வாழ்ந்து வரும் இலங்காபுரியை உனக்கு தருகிறேன். அரி ராமர் ஆண்டு வரும் அயோத்தியை தருகிறேன். யமதர்மன் வாழும் யம லோகத்தை உனக்கு தாரே. இந்திரங்கையை வாழுதாரே. ஆண்டவா 5 விரலுக்கும் அக்கினி வரம் தருவதாக சத்தியம் செய்தியரே. அந்த அக்கினி வரத்தை தவிர எனக்கு அடுத்த வர வேண்டாம். வேற வரவே எனக்கு வேண்டாம். ஆண்டவன் பார்த்தார், வரம் இல்லைன்னு சொல்ல முடியல, தாரம்னு சொல்ல முடியலையா? வரம் கொடுக்கறதே கொடுக்கிறோம், இவனுக்கு ஒரு சாபத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். ஏ வல்லரக்கா, இதோ நீ கேட்ட வரங்களை தருகிறேன் அப்பா. தந்தேனேடா வல்லரக்கா தாரணையில் கேட்ட வரம், தாரணையில் கேட்ட வரம் உனக்கு தந்த. கொடுத்தேனேடா வல்லரக்கா கேட்ட வரம் உன் கையில, கேட்ட வரம் உன் கையில கொடுத்தேனடா. தாரணையில் மாண்டுடுவாய், கொடுத்த வாரத்துக்கு நீ கொடுமதை செய்தையானா, கொடுத்த வாரத்தாலே குவையலத்தில் மாண்டுடுவாய். தருமந்த மறினையும் நடந்தையானா அந்த வரம் உன்னே சுட்டு அந்த வரம் உன்னே சுட்டு எரிக்குமாடா. அந்த வரம் உன்னே சுட்டு எரிக்கும்.
நடந்தையானா நிச்சயமா இந்த வரம் ஒன்னே கொல்லும் நிச்சயமா இந்த வரம் கொடுத்தார். அக்கினி வரத்தை கொடுத்து சண்டாளப்பாவி வல்லரைக்க வரத்தை வாங்கும் மட்டும் வணங்கினா ஏகமா ஓடியாராம். வாங்கியாச்சுன்னா நிமிந்திர வேண்டியதானே. ஆமாய்யா. கொடுக்கறது வரைக்கும் குனியணும், கொடுத்தாச்சுன்னா நிமிந்திர வேண்டியதான். ஆமா. அஞ்சு நின்றாரக்க ஆணை போல் நிற்கிறான். பணிந்து நின்றவன் பனையாக நிற்கான். ஆமா. எறும்பு போல் இருந்த அரக்கன் யானை போல் எழுந்தரித்தான். வரத்தை வாங்கினா போறமுன்னு சொல்லல, போயிட்டு வாரமுன்னு சொல்லல, சொல்லாம பெரியாம வருகிறான் பூலோகம். அப்ப நாரதர் பார்த்தார், வரத்தை வாங்கிட்டு வாரான், பாதாள உலகத்தை அழிக்கும் நினைக்கான். இவன் நல்லவன் அல்ல, கெட்டவன். நல்லவங்களுக்கு நல்லதை சொன்னாதான் கேட்பாங்க, கெட்டவங்களுக்கு கெட்டதை பேசினாதான் பிடிக்கும். அதனால இவனை பாதாள உலகத்தை அழிக்க விடக்கூடாது. ஏ அரக்கா, ஆண்டவன் பகவானை கண்ட 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரமுன்னு போனிய, வரும்போது வீசின கை வெறுங்கையுமா வரிய என்னப்பா? யாரு சொன்னா? யாரு சொன்னா? ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கும் அக்கினி வரம் வாங்கினேன் ஐயா. அவர் தந்தையுமினார், நான் வந்துட்டேன். ஆமா. பகவானை பத்தி உனக்கு தெரியாது, நீ கேட்டதோ அக்கினி வரம். ஆனா ஆண்டவன் வாழுதாரன் வேலுதாரன் மாப்பிள்ளையா இருந்துக்கோ, கைலாசத்தையே வச்சுக்கோன்னு சொல்லி இருந்தாரு. ஆமா. அப்பேற்பட்ட பகவான் உனக்கு எப்படி வரம் கொடுத்திருப்பாரு? கொடுத்திருப்பாரா? அரக்கா, வல்லரக்கா, சொல்லுவத சொல்லிட்டேன். ஆமா. கொஞ்சம் யோசிச்சு பாருன்னா. ஆமா. கேப்பையில நெய் வடிதுன்னா கேட்கவனுக்கு முதல்ல மதி வேணும். ஆமா. கேப்பையில நெய் வடிமா? கேட்கறவன் கேணையனா இருந்தா, ஆமா, சொல்லுவாங்கல்ல, என்ன கேட்கறவங்க கேணையங்களா இருந்தா கேப்பையில கூட நெய் வடிதும்பாங்களாம். ஓ, நெய் வடி சொல்லுவாங்க. எவனா இருந்தா என்ன சொன்னாலும் நம்பிக்கிடுவானே. ஆமா, உண்மைதானே. அதனால கொஞ்சம் எண்ணிப்பாரப்பா. ஆமா. அவனா அவ அரக்க நினைக்கிறான், என்ன அவ கேட்டது உண்மைதான். உண்மைதான். பகவான் சொன்னது உண்மைதானே. உண்மைதானே. வாழுதாரன் வேலுதாரன் மாப்பிள்ளையா இருந்துக்கோன்னு சொன்னவரு எப்படி அக்கினி வரம் கொடுத்திருப்பாரு? ஏமாத்திருப்பாரோ? வரம் கொடுத்த ஆண்டவனை பரிச்சை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆண்டவன் அரக்கன் யோசித்து பார்த்தா. ஆமா. ஆண்டவனை எரித்தோமான ஆதி பராசக்தி நாமளுக்கு தான் சொந்தம். நமக்கு தானே சொந்தம். பகவானை எரித்தா பார்வதி நமக்கு சொந்தம். கடவுளை எரித்தா கைலாசமே நமக்கு சொந்தம் நினைக்கிறான். ஆமா. ஆண்டவன் ஞானத்தால் பார்த்தார், அரக்கன் எண்ணத்தை அறிந்து, இவன் நம்மளை எரிக்கும் நிற்கான். எரிச்சு போடுவானோ? நாம் இனிமே இங்க இருக்க கூடாது. அரக்கனுக்கு கொடுத்த அக்கினி வரங்களுக்கு பயந்து சிவபெருமாள் கைலையிலே உள்ள தேவ முனிவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு அந்த ஆண்டவனோடு யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? யார் யாரெல்லாம் ஓடுதார்? வானவேறும் ஓடினார், மறைய வேறும் ஓடினார். வானவேறும் ஓடினார், மறைய வேறும் ஓடினார். தானவேறும் ஓடினார், தவமுனிவரும் ஓடினார். இந்திரரும் ஓடினார், சந்திரரும் ஓடினார். சூரியரும் ஓடினார், சொக்கேசன் ஓடினார். அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். எருமைக்கிடா மீதில் ஏறிய மதர்மனம் ஓடினார். ஆட்டுக்கிடா மீதில் ஏறி அக்கினி தேவன் ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார். சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார். வெள்ளையான மீதில் ஏறி தெய்வேந்திரன் ஓடினார். வெதளை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார்.
கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரன் ஓடினார். கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரன் ஓடினார். குடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார். போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார். வீணைய போட்டுவிட்டு நாரதரும் ஓடினார். வீணைய போட்டுவிட்டு நாரதரும் ஓடினார். 30 முற்கோடி தேவர்களும் ஓடினார். 30 முற்கோடி தேவர்களும் ஓடினார். 48,000 கோடி ஓடினார். 48,000 கோடி ரிஷிமார்களும் ஓடினார். அகஸ்தீசர் ஓடினார். புலத்தீசன் ஓடினார். அகஸ்தீசர் ஓடினார். புலத்தீசர் ஓடினார். அழகு கலை கோட்டு மாமுனியும் ஓடினார். அளவு கலை கோட்டு மாமுனியும் ஓடினார். பச்சமயில் மீதில் ஏறி சுப்பிரமணியன் ஓடினார். பச்சமயில் வேறு சுப்பிரமணியன் ஓடினார். பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார். பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். ஆண்டவனே பகவானே ஆதிய நலங்கோலம். ஆண்டவனே பகவானே ஆதிய நலங்கோலம். அதை சொல்ல நேரமில்ல அண்ணா வார வல்லரக்க. ஈஸ்வரனே இறையோனே இது என் நலங்கோலம். இதை சொல்ல நேரமில்ல இன்னா வார வல்லரக்க. எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள். ஆதிமுல கணபதிக்கு ஓட முடியலையா? சாப்பாடு கூடி போச்சு. ஆண்டவன் சிவபெருமாளை வழிமறித்தார். அம்மையப்பா பகவானே பகவானே எந்தகப்பா பகவானே அப்பா என்னுடைய வார்த்தை கேளும். மூத்த மகனா பிறக்கணுமா பிறக்கணுமா முது வாகனத்தை அப்ப தலைமகனா பிறக்கணுமா சங்கடத்தில் வாழலாமா எந்த கப்பா பகவானே யானை போல் பானை போல சிறு சோளவு போல என் கையும் கட்ட கை காலு ரெண்டும் சப்பானி நொண்டி கால் நடக்க முடியலையே எந்தகப்பா பகவானே பெருச்சாளி வாகனந்தா ஓடி வா என்றழைத்தார். உன்ன பலகாரம் கேக்குதப்பா எட்டி வா என்றழைத்தார். எள்ளூருண்ட கேக்குதப்பா எப்பமான கட்ட பெருச்சாளி மாவுருண்ட கேக்குதப்பா சிறுகட்ட பெருச்சாளி சீட உருண்ட கேக்குதப்பா புத்தி கெட்ட பெருச்சாளி அது பொறிகளங்க கேக்குதப்பா நான் இத்தனைக்கும் எங்க போவேன் இத்தனைக்கும் என்னகப்பா பகவானே எங்க போவேன் நான் இத்தனைக்கும் எங்க போவேன் அப்ப எந்தகப்பா பரம்பொருளே அவள் பொறி தின்றதால அங்கமெல்லாம் பெருத்து போச்சு. சோழ பொறி தின்றதால எனக்கு தொந்தி வயிறு பெருத்து போச்சு. வாகனமும் சிறுசாச்சு வயிறதுவும் பெருசாச்சு. பெருச்சாளி முன்னிலுக்கு எந்தகப்பா பகவானே எந்தகப்பா எனக்கு பேள வயிறு பின்னிழுங்க பெருச்சாளி
ஆமா அரக்க வந்தாம்னா நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்தே எரிச்சிருவான். சுட்டு எரிச்சு போடுவானா? மகனே ஆதிமூலம் என்ன பெருச்சாளி வாகனம் லேசான வாகனம் இல்லை மகனே. ஆமோ பூமியை நோக்கி மூச்சு விட்டையானா மூச்சு இரண்டு கபாலமாக வெடிக்கும். கபாலம் வெடிக்குமாப்பா. நீ போய் முச்சந்தியிலே அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்து நானே உனக்கு அரசாக, ஆமா உங்க அம்மா பார்வதி ஒரு வேம்பாக, ஆமா ஆமா ஐயா உன் தாய் மாமன் கோபால கண்ணை உனக்கு ஒரு ஆலமரமாக, இப்படி துணைக்கு துணையா உன் பக்கத்திலே துணைக்கு துணையாக அமர்ந்திருப்போம் என்று ஆண்டவள் மறுபடியும் ஓடினார். எட்டோட 8 நாளா ஓடுறா. எட்டோட 8 நாளா நெட்டோட்டம் ஓடினா. எட்டோட 8 நாளா நெட்டோட்டம் ஓடினா. எட்டோட 8 நாளா நெட்டோட்டம் ஓடினா. ஓடிக்கொண்டே இருந்த மான உடல் அழைத்து போகும் என்று பக்க வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி ஆண்டவே சிவபெருமாள் அருளி மரமாய் முளைத்தார். அருளிக்குள்ள இருந்தமான அரக்கன் வந்து எரிப்பான் என்று செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் ஒளிந்தார். தலையில் உள்ள கங்கையர தரையதியில இறக்கி வைத்து அக்கினியால் எரிந்தவனம் தண்ணீராக குளிர செய்தார். சுவாமி சடை ஒலைய முடி ஒலைய பகவான் முடி ஒலைய சங்கரன் பகவான் சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. ஆண்டவனால நின்று அள்ளி கட்ட முடியல. ஆமா தன்னோடு வந்த தேவ முனிவர்களை எல்லாம் நந்தவனமாகவே முளைக்க செய்து மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே ஆண்டவன் சிவலிங்கமாகவே வந்து ஒளிந்தார். அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசத்திலே அருளும் இல்ல பொருளும் இல்ல. ஆதி வெள்ளி அரணார் இல்ல அருளும் இல்லை ஈசன் இல்ல இருள்மயமா சுக்கன் இல்ல கைலாசம் சுவாதிமயம் அங்கு இல்ல அவளோ ஆண்டவனை காணாமல் ஆதிசக்தி பார்வதி முத்து முத்தா கண்ணீர் முகங்கள் எல்லாம் ஆறாக கண்ணீர் அங்கமெல்லாம் வடிக்க பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் அவ ஏங்குவாளா புலம்புவாளா. ஐயா ஈசனையே தேடுவாளா
உலகமெல்லாம் ஈசனை தேடி பார்த்தா ஆண்டவனை எங்கும் காங்கல பகவானை எங்குமே காங்கல ஐயா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் கலங்குவாளம் பார்வதியா கண்ணனுட தங்கை கடவுளுட மனைவியா கண்ணனுட தங்கை அவள் கடவுளுட ஈசனை தான் தேடி பார்த்தா அவ ஈஸ்வரனை காணாமல் அங்கு வாழம் பார்வதியா என் பெருமாள் தங்கை மனைவியா என் பெருமாள் தங்கை பெருமாள் தங்கை அவ ஈசனுட மனைவி என் பெருமாள் தங்க தேடி பார்த்தா ஆதி கைலாசமெல்லாம் தேடி பார்த்தா அரணாரை காணாமல் வாழம் பார்வதியா அச்சுதனார் தங்கை மனைவியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவியா கணவன் வீட்டுல கட்டி கொடுத்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒரு கவலைனா பொம்பளைய யார தேடும் வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு கவலைனா தகப்பன் விடத்தான் தேடுவா ஆமா ஆரம்பத்துல அண்ணன் தம்பிய வேண்டாம்பா நீ என்ன அண்ணன் நான் என்ன தங்கச்சி அந்த ஆளை எங்க அப்பன் சொத்தை நோக்கா பிரிச்சு கொடுத்துட்ட என் கண்ணை மூடுத வரைக்கும் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டோம்னு போவாளா ஆனா என்ன சீர் செய்யணும்னா அந்த அண்ணன் தான் வந்து நிக்கணும். ஆமா நிக்கணும். யாரும் நிக்கணும்ல மனக்குட்டி. 1000 பேர் வந்து நின்னாலும் அண்ணன் தம்பி வந்து நின்ன மாதிரி இருக்குமா? இருக்காதுல. வீராப்பல பேசுது அதுதான். ஆமா. அதனால கணவன் வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா பொம்பளை என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? எங்க அண்ணன் கிட்ட சொன்னோம்னு வை. ஆமா. அவர் பைத்தியார மனுஷன் அவர் வாட்டுல ஒதுங்கி இருப்பாரு, அவரை இழுத்து விட்டுருவா. அப்படி சொல்லக்கூடாதுல. உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவாம்பா. ஆமா. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. சண்டை எடுத்து விடக்கூடாதுல. அப்புறம் மச்சனனுக்கு அங்க மனச்சடவாயிரும். ஆமா. அதனால ஆதிபராசத்திய அண்ணனாகிய கண்ணனை அழைத்தா. என் பெருமாள் அவனீத கண்ணே தங்கை படும் துயரத்தை கண்டு அவரம் பச்சைக்கால் கருடமேறி பச்சைமாலும் வாராரே ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதனும் வருவாரா ஆதி கைலாசம் வாரபோது ஆதிசக்தி பார்வதியா அவன் நீட்டி நகல் மடக்கலைய கவுந்ததலனை முரலைய உலைந்த கூந்தல் முடியலைய மௌனமாயிருப்பாளா மௌனமாயிருப்பாளா மாயந்தங்க பார்வதியா ஆதி
ஆதிபராசக்தி அம்பிகை அங்கை இருக்கண்ணி அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரி ஆகிய பார்வதி ஆமா அண்ணனை அழைத்த போது தாமோதரன் வருகின்றார் கைலாசம். ஆமா அம்மா தங்கச்சி ஒரு நாள் இப்படி மனக்கவலையில இருக்க மாட்டாளே, இருக்க மாட்டாள, ஏன் இப்படி கவலை கொண்டு இருக்கிறா? ஆமையா அப்ப தங்கை சிரிக்கணும்னா ஆமா நம்ம அத்தானை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு பேசணும். கேட்கணுமே கேட்கணுமே. ஆண்டி எங்க போனாரம்மா, ஆண்டி எங்க ஆண்டி எங்க போனாரம்மா, போனாரம்மா போனாரம்மா அண்ணனிடம் சொல்லிடம்மா, சொல்லிடம்மா அண்ணனிடம் சொல்லிடம்மா, சொல்லிடம்மா பார்வதிய சொல்லிடம்மா, சொல்லிடம்மா பார்வதிய சொல்லிடம்மா, சொல்லிடம்மா